அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாய்ப்பால் இறைவனோட உன்னத ஒரு படைப்பு. தாய்மை அப்படிங்கிறது ஒரு பொண்ணோட வாழ்வில் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அதிசயம்தான் தாய்ப்பால். ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே உள்ளடக்கிய ஒரு முழுமையான உணவு தான் இந்த தாய்ப்பால். மார்பகத்தில் உள்ள அந்த உள்ள அமைப்பு, அதாவது அனாமேட்டிவ் அப்படிங்கிற பகுதியில் இந்த படத்தில் காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி இடத்துல தான் மார்பகத்தோட உள்ள ஒரு திராட்சை கொத்து போல் ஒரு அமைப்பு இருக்கும். அவள் தான் தாய்ப்பால் என்ன செய்து உற்பத்தி செய்கிற தொழிற்சாலை. இந்த சிறு பைகளில் உற்பத்தி ஆகிற பால் மெல்லிய குழாய் வழியாட்டு பயணித்து காம்புகளை அடையுது. உடல் மற்றும் மூளையோட ஒருங்கிணைப்புக்கு இந்த தாய்ப்பால் ரொம்ப அவசியமாக இருக்குது. பாலூட்டும் போதுங்கிறது வெறும் உடல் சார்ந்த செயல்முறை மட்டுமல்ல, அது ஒரு மூளை மற்றும் ஹார்மோனுடைய அற்புதமான ஒருங்கிணைப்பு. குழந்தை பாலை உறிஞ்சு குடிக்கும்போது அந்த தகவல் நரம்பு வழியாக தாயோட மூளைக்கு செல்லுது. மூளை உடனடியாக ஆக்சிடோசின் மற்றும் புரோலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன்களை சுரக்க செய்யுது. இந்த ஹார்மோன்கள் என்ன செய்யுது, மார்பக தசைகளை சுருங்க செஞ்சு பாலை அந்த குழாய் வழியாக வெளியேற்றத்துக்காக வேண்டி உதவுது. இது லெட் டவுன் ரிப்ளெக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்புறம் இதில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தையோட தொற்று நோயிலிருந்து பாதுகாக்குது. மூளை வளர்ச்சிக்கு தேவையான டிஎன்ஏவும் இதில் நிறைஞ்சிருக்கு. பிரசவத்துக்கு பிறகு தாய் ஒரு பழைய அந்த உடல் பழைய நிலைக்கு திரும்புவதுக்கும் இது உதவுது. மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய் அபாயத்தை இது தாய்ப்பால் கொடுக்கறதுனால குறைக்கப்படுது. தாய்க்கும் சேய்க்கும் இடையிலான உணர்வுபூர்வமான பிணைப்பை இது என்ன செய்யுது, உறுதிப்படுத்துது. தாய்ப்பால் அப்படிங்கிறது ஒரு திரவம் மட்டுமல்ல, அது ஒரு குழந்தையின் ஆரோக்கியமான எதிர்காலத்துக்கான அடித்தளம். இது அறிவியல் ரீதியாக எவ்வளவு சிக்கலான அமைப்பை கொண்டிருந்தாலும் இதோட பின்னணியில் சில அன்பு ஈடு இணையற்றதாக இருக்குது. இந்த ஃபோட்டோவில் இருக்குது, இதுதான் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய ஒரு அம்மாவின் மார்பகம். உள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு பைகள் தான் பாலை சுருக்கி குழாய் வழியாக வெளியே செல்லுது. குழந்தை தாய்ப்பால் உறிஞ்சும் போது அந்த மூளைக்கு சிக்னலும் அனுப்புது. எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா, இறைவனோட அற்புதம்.